விருதுநகர் மாவட்டத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் தற்போது பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அவங்கள சூ போட்டு ரெண்டு கட்சியும் நீங்க அதிமுக திமுகவும் ரெண்டு கட்சியும் நீங்க சூ போட்டு விசச்செடிகள், அது நசிக்கப்பட வேண்டிய செடிகள். 50 வருஷமாக நீங்க என்ன சோகத்தை கண்டீங்க? அதே ரோடு தான் நிலந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு அந்த ரோடு தான். என்னமோ போர்வே ட்ராக்கு தங்க நாட்காய் சாலைன்னு வாஜ்பாய் ஆரம்பிச்சாராம், அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கூட ஒழுங்கா ஊர் பூரா டோல்கேட்டு, அது கூட ஒழுங்கா அப்போ வேலை பார்க்கறது. ஏன் விஜயகாந்த் இதையெல்லாம் சொல்றேன்னா நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் பின்னாடி வழக்கம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு புரியாது, ஒவ்வொன்றா நீங்க கிளங்க நான் வழக்கம். சரி, டோல்கேட் அப்பப்போ முடிச்சிடறப்பா, இதுவரை விஜயகாந்துக்கு பேச தெரியல அப்படிம்பாங்க, பத்திரிகையில் வேற எழுதுவாங்க. அதனால நான் சொல்லிடுறேன், டோல்கேட் ஏன்னா டோல்கேட் விஜயகாந்த் மத்திய அரசு சொந்தம் டோல்கேட்டு எடுத்துருங்க, இங்கே வேண்டாம்னா எடுத்துருவேன். முடியலையா நாங்க கட்டுற அந்த பணத்தை ஒன்று பாதி ரேட்டு மீதி ரேட்டை அரசாங்கம் காட்டும். ஏன்னா அரசாங்கம் 70,000 கோடி 80,000 கோடி வருஷத்துக்கு இப்போ கொள்ளையடிக்கிறாங்க. அந்த பணம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், மானியமாக கொடுக்குறேன். இவ்வளவு திட்டங்கள் டெய்லி கேப்டன் யார் பார்க்குறீங்களாம் பார்க்குறீங்களா? தேர்தல் அறிக்கை அதில் வருது, தேர்தல் அறிக்கைகள். விருதுநகர் மாவட்டத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது அவர் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே காலால் நசுக்கப்பட வேண்டிய விஷச்செடிகள் என்று விமர்சித்திருக்கிறார். இந்த பரப்புரையில் அவர் மேற்கொண்டு வரும் பரப்புரையில் அவர் பகிர்ந்து கொள்ளும் மற்ற தகவல்களை அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.